உண்மை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நம் பயில்களை தொடங்குகின்றோம். இப்பொழுது 246ஆம் பக்கம் நம் ஆங்கில புத்தகம் த சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் புது பத்தியை தொடங்குகிறோம். மாஸ்டர் ஆஃப் ஒர்க், இந்த நம்ம சரணத்தை யாருக்கு அந்த கர்மத்தை செய்ய வேண்டும், செயலை செய்ய வேண்டும், சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறது. இங்க பத்தியில நம்மளுடைய குறைகளை அழகாக சுட்டி காட்டி இந்த குறைகளோட பங்கு என்ன அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதெல்லாம் நம்ம குறைகளை பற்றி ரொம்ப மனம் தளர வேண்டாம் என்பது அதுதான் அதோடைய சுருக்கம் சொல்லலாம். அவர் நேச்சர் இஸ் நாட் only mistaken in will and ignorant in knowledge, but weak in power. But the divine force is there and will lead us if we trust in it. And it will use our deficiencies and our powers for the divine purpose. So, நம்முடைய இயற்கை not only mistaken in will and ignorant in knowledge. அது இச்சை என்ற விளைவில் தவறா இருக்கும். நமக்கு ஆசையே, இஷ்டமே, நோக்கமே கூட தவறா இருக்கலாம். And ignorant in knowledge, அறிவிலும் தவறாக இருக்கலாம். பட் நம்ம யூஸ்வலா நாட் ஒன்லி பட் ஆல்சோன்னு போடுவோம். நீங்க அந்த ஆல்சோ பல இடங்கள்ல ஸ்ரீ அரவிந்தர் பயன்படுத்தலன்னு பார்க்கணும். டைரக்டா பட்டுன்னு போட்டுருக்காங்க. பட் வீக் இன் பவர், சக்தியிலும் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. பலம் குறைந்ததாக, சக்தி குறைவோடு இருக்கு. ஸோ அவர் நேச்சர் இஸ் நாட் ஒன்லி மிஸ்டேக்கன் இன் வில் அண்ட் இக்னோரண்ட் இன் நாலேஜ் பட் வீக் இன் பவர். ஏன் இந்த மிஸ்டேக்கன் இன் வில் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, நம்ம தப்பா புரிஞ்சதுனால நம்மளுடைய எண்ணங்கள் செயலாக மாறுவதில்லை. செயலாக மாறாத போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சரியா இல்லை. இந்த காலகட்ட மக்கள் எல்லாம் சொல்றது ஐம் அ லூசர், நான் ஒரு தோல்வியாளன் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லாம் வரும். ஆனா இறைவனோட டிவைன் வில்லோட நம்ம முழுக்க பொருத்தி பார்த்து விட்டால் அது அதோடைய போக்குல போகும். அதோடைய வெற்றி தோல்வி எல்லாம் அதோடயே இருக்கும். வெற்றி தோல்வி வந்தாலும் தோல்வியும் வரலாம் இறைவனுடைய இதுல. அந்த தோல்வி கூட ஒரு இதா இருக்குங்கிறது நம்ம பின்னாடி படிக்கணும். So our nature is not only mistaken in will and ignorant in knowledge, but weak in power. But the divine force is there and we will lead us if we trust in it. இதுதான் ஒரு மந்திர வாக்கு மாதிரி. But the divine force is there. அந்த இறை ஆற்றல், அதாவது we are weak in power அப்படின்னா இறை ஆற்றல் இருக்கிறது is there and will lead us. and நம்மை அது வழி நடத்தி செல்லும். எப்போ if we trust in it, அதை நாம் நம்பினோம் என்றால் அது நம்மை வழி நடத்தி செல்லும். and it will use our deficiencies, நம்மளுடைய பலவீனங்களை கூட அது பயன்படுத்தும். and it will use our powers, நம்முடைய ஆற்றல்களையும் பயன்படுத்தும். எப்போ for the divine purpose, இறைவனுடைய நோக்கத்துக்காக நம்மளுடைய பலவீனங்களையும் சக்தி குறைவுகளையும் நம்மளுடைய ஆற்றல்களையும் அது பயன்படுத்திக் கொள்ளும். இங்க ஒரு பெரிய சூட்சுமம் இருந்தது. பல பேர் பல காரணங்களுக்காக தாழ்வு மனப்பெருமையில இருப்பாங்க. ஒருத்தர் நேரத்தையே சொன்னாங்க, இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு தோல்வியே பார்த்திருக்கேன். நிறைய பேர் திட்டி நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை. எனக்கு அன்னைய கிட்ட அரவிந்தர் கிட்ட வந்த பிறகு கூட எனக்கு அந்த மாதிரிதான் இருக்கு இப்படிலாம் ஒருத்தர் நம்ம இங்க சொன்னாங்க. இப்ப சொல்லும் போது ஆனா இப்ப என்னால செய்ய முடியாது. இப்ப அன்னை சேவையை கூட என்னால செய்ய முடியும். நான் அவ்வளவு எல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு இந்த காலத்துல சொன்ன மாதிரி அவ்வளவு எல்லாம் தகுதி இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த வார்த்தை எடுத்து காட்டினேன். இட் வில் யூஸ் அவர் டெஃபிஷியன்சிஸ், அது நம்மளுடைய பலவீனங்களை அது பயன்படுத்தும். அப்ப நம்ம கிட்ட எது குறை நம்ம நினைக்கிறோமோ அந்த குறைவை அது பயன்படுத்தும். இப்ப நம்ம பொதுவா கேட்ட கதை சிங்கமும் எலியும். சிங்கம் தூங்கிட்டு இருக்கும். எலி அது சிங்கம்னு தெரியாம அது மேல பறந்த உடனே விளையாடின உடனே சிங்கம் போயிச்சுட்டு அதை அடிச்சு சாப்பிட்ற மாதிரியோ அடிச்சு போகும்போது உங்க முன்னாடி எல்லாம் நான் ரொம்ப சாதாரண விஷயங்க, என்ன கொண்டாலும் உங்களுக்கு ரொம்ப சின்ன செலவு கிடைக்கும், என்னை விட்டுருங்க, இப்ப விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்னைக்காவது உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது நீ எப்படி எனக்கு உதவியா இருக்கும், சரி போ, அதை நான் இப்படி சொல்லி இது பெரிய ஜோக்கு மாதிரி இருக்கு, நான் விட்டுறேன்னு சொல்லுது. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேட்டையை போட்டு அது வலையில சிக்கின உடனே இந்த எலி அதோட கர்ஜனை கேட்டோன்னா இந்த வலையை கட்டிச்சு இந்த எலி தப்பிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம உடனே இந்த எடுத்துக்காட்டு முழுக்க இதோட பொருத்தி பார்த்தா இப்ப இறைவன் மாட்டிக்கு வர்றாருன்னா அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அது மாதிரி கேட்டா அது பொருத்தமா இருக்காது. விஷயம் என்னன்னா,
அந்த டெஃபிஷியன்சியை அதை பயன்படுத்தணும். அதுக்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எடுத்துக்காட்டு, அந்த ராமர் பாலம் கட்டும்போது அந்த அணில் வந்து செய்த சேவை. அதுக்கு அணில் வந்து பெரிய பெரிய பாறையெல்லாம் தூக்கும் போது சின்ன கல்லை கூட பெரிய கல்லை கூட தூக்கி அது ஒரு போன வாய்ப்பே இல்லை. அதுக்குன்னு அதோட உருவமும் அதோடைய அளவும் அந்த விரல் சைஸும் பார்த்தா எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அது நீரில் புரண்டு அந்த நனைந்த உடலை மணலில் புரண்டு அந்த மணலை உதிர்த்து அந்த பாலம் கட்ட உதவுது. அப்போ அந்த டிவைன் பர்பஸ்க்கு, அந்த இறை நோக்கமான பாலம் கட்டும் நோக்கத்திற்கு அந்த அணிலும் சேவை செய்தது. அதற்கு அழகாக 3 கோடுகள் வரிகள் வந்தன என்று ஒரு அழகான கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எடுத்து மற்ற குரங்குகள்லாம் கேலி பண்ணுது, இது ஒன்றும் பெருசா பண்ணுது அப்படின்னு சொல்லி கேலி பண்ணும்போது, எந்த குரங்கு முதுகலையும் கோடு வரல, அந்த அணிலோட முதுகெல்லாம் கோடு வருது, கையில வச்சு அழகா அப்படி தடவி. ஸோ it will use the divine force will use our deficiencies and powers for the பவர்ஸ்னா இப்ப நீலன் அந்த மாதிரி நீலன் அதெல்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவார். நீலன் ஒரு வானரம், அனுமார், மற்றவங்க எல்லாம் அங்க யார் யார் இருக்காங்களோ, சுக்ரீவன் சொல்லி, சுக்ரீவன் அங்க கிடையாது, அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு பாறையை போட்டு செய்யற மாதிரி வரும். சுக்ரீவனால் அனுப்பப்பட்ட படை வானரங்கள் பயன்படுத்தும். சுக்ரீவன் வந்து கல்ல போட்டாரங்கிற டீட்டெயில்ஸ் இன்னும் ஆழமா படிக்கணும், சரிங்களா? Our nature is not only mistaken in will and ignorant in knowledge, but weak in power. But the divine force is there and will lead us if we trust in it. We will use our deficiencies and powers and our powers for the divine purpose. அடுத்த இது படிச்சுவோம். If we fail in our immediate aim, it's because it has intended the failure. Often our failure or ill result is the right road to a truer issue than an immediate and complete success would have put in our reach. இது வந்து இதுவும் வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வை. இந்த பிஓவின்னு ரொம்ப அடிக்கடி பயன்படுத்துறாங்க. அது பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தப்பா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தப்பா இருக்குது எனக்கு சரின்னு பண்ணலாம். அதனால இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இஃப் வி ஃபெயில் இன் அவர் இம்மீடியட் டைம், உடனடியாக இருக்கிற நோக்கத்தில் நாம் தோற்றோம் என்றால், இட் இஸ் பிகாஸ் ஹி ஹாஸ் இன்டெண்டட் தி ஃபெயிலியர். இறைவன் நமக்கு அந்த தோல்வியை இருக்கு. ஆஃபன் அவர் ஃபெயிலியர் ஆர் இல் ரிசல்ட், நம்மளுடைய தோல்வியோ அல்லது மோசமான விளைவோ, த ரைட் ரோட் டு எ ட்ரூயர் இஷ்யூ. அப்ப நம்ம இன்னைக்கு இமீடியட் நோக்கம் நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருப்போம். ஆனா ட்ரூயர் இஷ்யூங்கிறது உண்மையான பிரச்சனை இல்லை, உண்மையான நோக்கம் வேறையாகும். இந்த தோல்வியும் இது என்ன பண்ணணும்னா நம்ம கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் ரைட் ரோட் டு எ ட்ரூயர் இஷ்யூ. அப்ப வந்து then an immediate and complete success would have put in our reach. ஒருவேளை உடனே அந்த இமீடியட் டைமுக்கு இமீடியட் சக்சஸ் அண்ட் கம்ப்ளீட் சக்சஸ் கிடைச்சிருக்கலாம். அது வந்து அந்த ட்ரூவர் இஷ்யூக்கு நம்மளை கொண்டு போய் நம்ம இங்கேயே நின்றுடுவோம். பல பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனே மாறி இருக்கும், என்னென்னமோ நடந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா இதா தெரியாது. ஆனா நிறைய எடுத்துக்காட்டுகள் இது சொன்னா உங்களுக்கு தோணுது, நீங்க யோசிச்சு வைங்க, நானும் இதுல சொல்றேன். ஏன்னா பார்த்தா அவங்க தோத்தமா இருக்கும், ஆனா வேற ஒரு பாதையில அவங்க போய் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இப்போ காலையில வாய்ப்பு இருந்தா நான் போடுறது, ஆனந்த விடன் இன்னைக்கு காலையில வந்து ஆனந்த விடன் பாத்தீங்கன்னா ஒரு செய்தி வந்துச்சு. ஆலாந்துறைன்னு ஊர் யாராவது பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்காவது எந்த ஊராவது ஆலாந்துறை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேட்டது இல்லையா? கோவை மக்கள் ஸ்லோவா இருக்கு. நான் அதை வந்து உங்களோட அந்த முழு கட்டுரைய பகிர்ந்து இல்லைங்க சார், அப்படி வேணா இருக்குதுங்க சார். ஆலாம் துறை அதாவது மேட்டுப்பாளையத்துல இருந்து சிறுமகை போகும்போது வரும்னு நினைக்கிறேன். ஆலாம் கொம்பும்பாங்க. அப்புறம் இங்க வந்து இந்த ஊர்ல ஆரோவில் ஆலாம் குப்பம்னு ஒண்ணு இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு ஆலாம் துறை இருக்கு, சரிங்களா? அந்த ஆலாம் துறையில வந்து ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி தான் நான் கட்டுரை படித்தேன். வாய்ப்பு போடுறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்குனால நான் நினைச்ச மாதிரி செய்ய முடியல.
அவர் என்னன்னா ஐடில எல்லாம் வேலை பார்த்துருக்காரு. அது அந்த அதுல அந்த கட்டுரை யாரை பத்தி எழுதியிருக்கோம். அவருக்கு இப்ப ஆலாந்துறையில போயிட்டு சத்து மாவு தயாரிச்சு பல வனத்துல இருக்கக்கூடிய வனவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலின மக்களுக்கு சத்துணவு கொடுக்குறாங்க. அதாவது இதுல என்ன வேடிக்கைன்னா அவங்க எல்லாம் வந்து திணை எல்லாம் நம்ம மலைனால திணை திணை தேன் திணைன்னு தான் நம்ம சொல்லி சொல்லி பழகியிருப்போம். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ராகி திணை எல்லாம் விளைய வச்சு கீழே இருந்து வர வியாபாரிகள் ரொம்ப விலை குறைவாக கொடுத்து நம்மள மாதிரி அரிசி சாப்பாடு சாப்பிட்டு பல பெண்களுக்கு பல குழந்தைகளுக்கு ரத்த சோகை இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்க போக்கிலேயே அவங்க இயல்பா இருந்திருந்தாங்கன்னா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவங்க வந்து அந்த இதெல்லாம் அவங்களும் குணம் மாத்திக்கிட்டதுனால ரத்த சோகை இருக்குன்னு சொல்லி இந்த சத்து மாவை வந்து அவர் கொடுக்குற மாதிரி அவர் வந்து சத்து மாவை ஒரு அறச்செயலாக செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களே வீட்டுல எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கட்டுரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில படிக்கும்போது ஒரு 2 விஷயம் நான் இன்னைக்கு படித்தேன். 2மே இதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒண்ணு வந்து நீதியரசர் இப்போ சென்னைக்கு வந்தவர். அவரை பத்தி அவர் பாலக்காடுல இருந்து வந்து மும்பை போய் கத்துக்கிட்டு இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா இருக்காரு. அவருடைய பேரும் இவருடைய பேரும் இப்ப சொல்றேன். ஏன்னா இங்க ஸ்லோவா இருக்குனால உடனே அதை காட்ட முடியல. ஓகே. வணிக விவசாயம் வாழ்க்கையை மட்டுமல்ல உணவையும் மாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கு தமிழ்ல பேசுறதுதான் ஒரு இது இருக்கு. இரக்கமுள்ள இதயத்தின் நீதினு அந்த நீதிபதியை பத்தின தலைப்பு 2மே நான் சொல்றேன். நெட் ஸ்லோவா இருக்கனால என்னால உடனே இது பண்ண முடியல. அதாவது இந்த நீதிபதி பேர் வந்து இது வந்து அடுத்ததுல சொல்லணும். KR நீதி அரசர் KR ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு பத்தின கட்டுரை. அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க சொன்ன சில 2 3 கொள்கைகள் அவர் வாழ்க்கையில பண்ணி அதாவது இப்போ ஃபேர்வெல் அப்படின்னு நடந்தா ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனா ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அந்த அது ஒரு மீட்டிங் மாதிரி நடிச்சு நன்றி சொல்லி விடைபெறுவாங்க. ஆனா இவருடைய தன்மைக்கு அந்த ஸ்டாஃப் பூரா மும்பைல இருந்து ஆஹ் நம்ம சென்னைக்கு வந்து வழி அனுப்பியிருக்கு. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ. இல்லைங்க. இல்லைங்க, ஹலோ. இல்லைங்க. இதுவரை கேட்டிருக்கவே முடியாது. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவங்க மனதை தொற்றுப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஜட்ஜா இருக்காங்க. அவங்க பொதுவா அவங்களுக்கும் அது என்ன சொல்றது கேக்குதா? நான் ஏதோ ஃப்ரீஸா நிக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய போட்டோ. ஓகே. அதாவது அவங்க ஏதோ ஒரு பெரிய இடைவெளி மயிலான்னு சொல்லி ஒரு பெரிய மதிப்பை கொடுத்து அவர் உயரத்தில் இருப்பதாகவும் மற்றவங்க எல்லாம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவர் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப எல்லாருடைய நெருக்கமா பழகி இருக்காரு. நல்லா செஞ்சிருக்காருங்கிறது காட்டுறேன் நான் இப்போ. இதை நான் ஸ்டாப் பண்ணாதான் வரும். சுத்தமா இயங்காம இருக்கு. நான் என்ன பண்றேன், வெளியே போயிட்டு வரேன்.
சார் தான் கால் பண்ணாரு. அது ஏதோ ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது போல இருக்கு. ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னார். நம்ம வேணால் அது வரைக்கும் தமிழ்ல இங்கிலீஷ்லையும் படிச்சிடலாமாம்மா? இங்கிலீஷில் தமிழில் படிச்சிடலாமாம்மா? படிக்கலாமா? பாகியலட்சுமி மேடம், உங்களுக்கு அடுத்தது தானே படிக்கணும்? அம்மா இப்ப கண்டினியூ பண்ண ஈஸியா இருக்கும். இந்த இங்கிலீஷ் லைனே படிப்போமே. சரிம்மா. Our nature is not only mistaken in will and ignorant in knowledge, but weak in power. But the divine force is there and will lead us if we trust in it. And it will use our deficiencies and our powers for the divine purpose. And the page 59, our errors are his stepping stones and all that. If we fail in our immediate aim, it is because he has intended the failure. Often our failure or ill result is a right road to a truer issue than an immediate and complete success, which would have put in our reach. தேங்க்யூம்மா. வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கேமரா என்னுடைய ஒத்தாளன் வந்திருக்கு. ட்ரை அகைன் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து சொல்லுங்க வசனாமா. Sir, this is interesting. Kindly share on the link, please, the group. ஃபுல்லாவே அதை வந்து நான் அனுப்புறேன். அதுல நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன, அவர் வந்து ஐடில ஒர்க் பண்ணி, யூஸ்வலா ஐடில ஒர்க் பண்ணவங்க வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் சென்னை வந்தவர். அந்த சென்னை இது ஒத்துக்கல அவருக்கு. அந்த நீங்க அந்த ஸ்பாட்ல பார்க்கும்போது அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இவர் ஒரு தோல்வியாளராக கூட பார்த்துருக்கலாம். பாரு, ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க, எங்க இருந்தோ வந்திருக்காங்க, ஆனா அவர் வந்து இந்த வாழ்க்கையை விட்டுட்டு இந்த ஊருக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து அது ஒரு பாசிட்டிவ், அந்த பாதம் மாறுது. இமீடியட் பர்பஸ் சர்வ் ஆகாம இருந்திருக்கலாம். அவருடைய நோக்கம் ஐடில பல லட்சங்கள் மாசம் சம்பளமா வர மாதிரி இல்லாம அவர் பாட்டுக்கு போய் அறச்செயல்ல ஈடுபடுறாரு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்புறம் நண்பர்களுக்கு ஒரு குறைந்த விலையில விற்கிறதா போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு காலையில படிக்கிறதுக்கு. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து நம்ம அந்த நீதி அரசர் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா இருக்கனால என்னால இது பண்ண முடியல. அவங்க அம்மாவும் அப்பாவும் இது பண்ணதுதான் அந்த இதுல இருக்கு.
நல்ல மனிதர்கள் இந்த காலத்துல இருக்காங்க. நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். மயிலாடு என்ற வாசகம் முழங்கும் மறையும் அங்கு நிலவும் நிசப்தமும் சுற்றி இருப்பவர்கள் காட்டும் கவனமும் ஒரு நீதிபதியை இணக்கமாக நெருங்க முடியாமல் எவருக்கும் குறுக்கே சுவர் எழுப்பி விடுங்கிறதுல இந்த KR ஸ்ரீராம், நீதியரசர் KR ஸ்ரீராம். பசுமை வழிச்சாலைங்கிறது கிரீன்வேஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அடையாறுல இருந்து நம்ம ராஜா அண்ணாமலைபுரம் போவோம். அங்கதான் அமைச்சர்கள் இருப்பாங்க, எல்லாம் இருக்காங்க. அங்க வந்து அவர் இது பணியார்கள் பணிபுரிந்த பம்பாய் நீதிமன்ற பணியார்கள் ஒரு குழுவாக சென்னை வரை வந்து அவருக்கு பிரியா விடை தருகிறார்கள். இந்த தோல்வி பத்தி எதுவும் இல்லை, ஆனா அந்த சொற்கள் எப்படி வருது. அவர் வந்து அவங்க அப்பா அவர் CA முடிச்சுட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் CA லைனுக்கு போகாம, அது வேணா சொல்லலாம், ஆடிட்டர் அந்த அவங்க அப்பா மாதிரியே இவரும் அதுல போயிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி போகாம லா படிச்சுட்டு ஜட்ஜா மாறாரு அப்படிங்கிறது ரொம்ப இதா இருக்கு. அதுல அவங்க இது பாருங்க, ஃபேமிலி இதுதான் அந்த தெரியுதா, ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்மளோட இது பண்றேன், நல்ல விஷயங்கள் காலையில பகிரணுங்கிறதுக்காகவும் இதை பகிர்கிறேன். அதாவது ஜட்ஜே வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க தடுமாறும் போது ஜூனியர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரா, அவங்க தடுமாறு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரா அவரு. அந்த மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அதுவும் ஆச்சரியமா இருந்தது. ஜட்ஜு பாயிண்ட் எடுத்து கொடுத்தா நம்ம கேள்விப்பட்டதே இல்லை எங்கேயுமே. மியூட் போட்டுருங்க, பைரவர் ஒலி கேக்குது. சொல்லுங்க. சரி, நான் வந்து நம்மளுடைய புவனேஸ்வரிமா சொல்லுங்கம்மா. புவனேஸ்வரிமா கை வச்சிருக்கீங்க. இல்ல சார், ஒரு ஜட்ஜ் வந்து 2 பார்ட்டி ஆப்போசிட்டா இருக்கும்போது அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாருன்னா ஆச்சரியமா இருக்குல்ல சார். அதுதான் எனக்கு வித்தியாசமா இருந்தது. யாருக்குன்னு எடுத்து கொடுப்பாரு அவரு? அவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்றாரு. அவர் செக்ஷன் சொல்றாருன்னா நீ இந்த செக்ஷன் சொல்றியாப்பான்னு ஒரு அவரை கொஞ்சம் அப்படியா? சரி சரி. வசனமா ஏதோ கை வைக்கிறாங்க, சொல்லுங்கம்மா. இல்ல, சொல்ல வந்தது ஹிஸ் ஃபோக்கஸ் வந்து அந்த ஜூனியர்ஸ் கமிங் அப், அந்த சீனியர்ஸ் இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு ஜூனியர்ஸ்க்கு டர்ன் கொடுப்பாரு, அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு வந்தது. அதான் இதுதான் நான் சொல்ல வந்தேன். வழக்கறிஞர் தொழில் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்பா சொன்ன 3 அறிவுரைகள் மறக்க முடியாது. தொழில் என்பது பணம் சம்பாதிக்கிறதுக்குத்தான் வழி என்று நினைக்காதே. உன்னிடம் பிரச்சனை என்று நிறைய பேர் வருவார்கள், அதை எப்படி தீர்ப்பது என்று வழி தேடு. அதை செய்யும் போது நியாயமாக கிடைப்பதுதான் வருமானம். அதே போல யாருக்கும் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை செய்து கொடு. செய்ய முடியாத எந்த விஷயத்திலும் உறுதி சொல்லாதே. 3வது விஷயம், எப்போதும் உனக்கு கீழே இருப்பவர்களை பார். ஆண்டவன் நம்மை எப்பேற்பட்ட இடத்தில் வைத்திருக்கிறான் என்பது புரியும். அப்பா சொன்னதை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இது அவங்க ஃபேமிலி. இது ஸ்கிரீன்ல தெரியுதான்னு தெரியல. அவரும் வந்துட்டு அவங்க ஒய்ஃபும் வழக்குரைஞர் தான். ஆனா அவங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்க அப்பாவே வந்துட்டு அனாதை இறந்து இல்லை, அனாதைன்னு இல்லை, இறந்து போய் ரொம்ப தூரத்துல யாரும் உறவினர்கள் இல்லாத போது அந்த அவங்களுடைய இறுதி சடங்குக்கு எல்லா விதத்துல உதவி செய்யற மாதிரி அவங்க அப்பா பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் இலவச சேவை மாதிரி பண்றாங்க. இதுதான் நான் ரொம்ப டச்சிங் இதுதான். நீதிபதியாக பார்த்து பெருமை அடைந்தவர் அம்மா தேவிகா. 2013 ஜூன் 21 பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவியேற்றார் ஸ்ரீராம். அந்த நாளில் நீதிபதியாக வீட்டுக்கு நுழைந்ததும் அம்மா வரவேற்றார். அன்று அவர் சொன்னது இப்போதும் நினைவில் ஆழமாக நிற்கிறது. பாலக்காட்டு அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை வயதானாலும் குழந்தை என்பார்கள். அம்மாவும் அப்படிதான், குழந்தை. அந்த காலத்துல மக்கள் நீதி வேணும்னு ராஜாக்கள் கிட்ட போவாங்க. ராஜாவின் கொட்டாரம் தூரமாக இருந்தார், அவங்க பாஷையில படிக்கிறேன். பக்கத்தில் இருக்க கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு முறையிடுவாங்க. இனிமே உங்ககிட்ட வருவாங்க,
கடவுள் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கார், ஜனங்க கண்ணீரை துடைக்கிறது உன் கடமையா நினைச்சுக்கோ அப்படின்னு. கொட்டாரம்ங்கிறது தமிழ்ல அரண்மனை, தமிழ் சொல்னா நம்ம இப்ப அதிகமா பயன்படுத்தலாம். நாகர்கோவில் இதெல்லாம் கொட்டாரம் தான் சொல்லுவாங்க, ராஜாவின் அரண்மனை. பக்கத்துல இருக்க கடவுள் இப்ப உங்ககிட்ட வந்து இது பண்ணுவாங்க, அதுதான் அந்த கண்ணீர் துடைக்கிறது உன்னுடைய கடமையா நினைச்சுக்கோ. இப்ப இந்த கர்மயோகத்துக்கும் இதுக்கும் நீங்க தொடர்படுத்தி அதை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா? இப்ப நான் வந்து இத நம்மளுடைய யூஸ்வல் ரீடிங் வரேன். இதோட கருத்துக்கள் நான் அந்த பேஜ் போறதுக்கு லேட்டா இருக்குல்ல, உங்களுடைய இது எப்படி பொருத்தமா இருக்கு இந்த 2 செய்திகளும். காலையில அதிகாலையில இதை படிச்சேன், ஏன்னா வியாழக்கிழமை தான் அது வரும். அது படிக்கும்போது ஆனந்த விடன் இன்றைக்கு வந்து ஆனந்த விடன்ல வாங்கி நீங்க படிச்சாலும் சரி, நான் நம்ம அதனுடைய பகுதிகளை மட்டும் ஷேர் பண்றேன். உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லலாம். ஷேர் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நீங்க சொன்னபடி கர்மயோகத்தினுடைய ஒவ்வொரு லைனையும் அந்த அம்மா அப்பாவும் சொல்லியிருக்காங்க. நன்றி சார். அண்ட் he has followed it. அவருக்கு வளர்த்த அந்த மனைவி, குழந்தைங்க எல்லாருமே அதை சப்போர்ட் பண்றாங்க. அதுல போட்டிருக்கு அவர் மருமகன் கூட ரொம்ப நேர்மையான டாக்டரா இருக்காரு. அவங்க பரவாயில்ல படிச்சிருக்கீங்க, அந்த டாக்டரா இருக்காங்க, அரசு மருத்துவமனையில பணிபுரிகிறார் அப்படின்னு. நன்றி நன்றி, கவனிச்சிருக்கீங்க. மத்தவங்க ஏதாவது சொல்லலாம், இல்ல நம்மளுடைய இதை கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்கு, 16 நிமிஷம். So if we fail in our சொல்லுங்க சார். இது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அத அம்மா அப்பா பேச்ச கவனிச்சு அத தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறவங்க இன்னமும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுடைய விஷயம் நிறைய வெளியில வரணும். அப்பதான் இப்ப வர்ற யங் ஜெனரேஷன் பார்த்துக்கிட்டா இப்படி எல்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு இருக்கிற வணிக காலத்துல. நன்றி சார், இதெல்லாம் போட்டது ரொம்ப நன்றி. காலையில படிச்சது வசனமாவா இல்ல திருப்பி திருப்பி கை வந்துட்டு இருக்கு போல தெரியுது சார். ஒரு பாயிண்ட் என்னன்னா, கடைசியா முடிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இங்க தேங்கி கிடக்கிற வழக்கெல்லாம் இவரோட காலத்துல சரியாகணும்னு ஒரு ஆம்பிஷன். அது வந்து லட்சக்கணக்குல இருக்கு. அதாவது பத்திரிக்கை அவங்க வந்து அவரை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனந்த விகடன் தன்னுடைய கருத்து சொல்லணும்ல. சோ இவர் இவ்வளவு நல்லவரா இருக்காரு, இதா இருக்காரு. இப்ப இவர் வந்து இத்தனை இது அவருக்கு பெண்டிங் இருக்கு, அதை வந்து சீக்கிரமான அது வந்து பெரிய இமாலய இதா இருக்கும் செய்யலாம். அதுக்கு ஏதாவது அது எல்லா எப்பவுமே இருக்கு, ஏன்னா லட்சக்கணக்கில் இருக்கு. இன்னொன்னு, நம்ம வெள்ளைக்காரன் மாதிரி ஒரு சம்மர் ஹாலிடேஸ் போட்டு விடுறது, அவன் வெள்ளைக்காரனால சென்னையில வெயில் இருக்க முடியலங்கன்னா வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ போயிடுவாப்புல. அந்த ஒரு மாசம் ஒரு வெக்கேஷன் வந்துடும். ஆனா அது ஸ்கூல்ல இருக்கிறது வேற, நீதி இல்லை. அப்ப அதுல தேக்கத்துக்கு அதிகமா தாமதத்துக்கும் அது காரணமா இருக்கும். இப்ப நம்ம வந்து மாத்தலாம், அது யாரும் யோசிக்கல, தெரியல என்னன்னு அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வேற சப்ஜெக்டா பெறும். இப்ப படிக்கிறது, if we fail in our immediate aim is because he has intended the failure. Often our failure or ill result is the right road to a truer issue than an immediate and complete success would have put in our reach. அப்ப அந்த தங்கவேலுங்கிறவர் வந்து அந்த இணைய இதுல இல்லாட்டி ஐடில ஒர்க் பண்ணாம இந்த மாதிரி ஒரு இடத்துல வேற பக்கம் இருந்து எல்ஐசி முகவரா இருப்பாங்க, எல்ஐசியில ஒர்க் பண்ற மாதிரி போட்டுருந்தாங்க. அது கூட இந்த சத்து மாவை செஞ்சு வித்துட்டு இருக்காருங்கிறது ஒரு கொடுக்குறாரு ஃப்ரீயா, அப்புறம் விற்கிறதும் சரி. இது ஒரு அப்ப வந்து வேற மாதிரி போகுது. இவரும் வந்து அவங்க அப்பா மாதிரி சிஏ படிச்சு ஆடிட் லைன்ல போகாம வழக்குரைஞராகி, நீதிபதியாகி, நீதி அரசராகி, அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வருது. அப்போ இதுதான் வந்துட்டு இஸ் த ரைட் ரோட் டு a truer issueங்கிறது எனக்கு இந்த 2 கட்டுரையும் படிக்கும் போது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாவும் நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை விடுற மாதிரி இருந்துச்சு. பாகியலட்சுமி அம்மா நேற்று நீங்க படிச்சீங்க. இப்ப உங்களுக்கு அடுத்து பவானி அம்மா. பவானி அம்மா நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். அது ஸ்கிரீன்ல வரட்டும், ஏன்னா என்னோடதுல இன்னும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பார்ப்போம். பிரியாமா கொண்டு வந்துருங்க.
சீக்கிரம் வர வரைக்கும் கொஞ்சம் மியூட் போடுங்க, ஒரு சத்தம் வருது. ஓகே, படிக்கும். நம் இயல்பு தவறான சங்கற்பத்தை கொண்டது, அறிவற்ற அஞ்ஞானத்தில் உள்ளது. அது மட்டுமல்ல, அது குறைவான ஆற்றலையே கொண்டது. எனினும் தெய்வீக சக்தியில் நாம் நம்பிக்கை வைத்தால் அது நம்மை வழிநடத்தும். நம் ஆற்றல்களையும் குறைகளையும் தெய்வீக நோக்கத்திற்கு பயன்படுத்தும். நம் உடனடியான இலக்கை நாம் அடைய தவறினால் அந்த தோல்வியும் இறைவனுடைய சித்தமே. அடிக்கடி முழு வெற்றியை உடனடியாக பெறுவதை விட தோல்விகளும் மோசமான விளைவுகளுமே மெய்யான சித்தியை எய்துவதற்கான சரியான பாதையில் நம்மை இட்டுச் செல்கின்றன. நாம் துயரத்துக்கு ஆளானால் அது ஆனந்த அவ்வளவுதான். தேங்க்யூ சார். துயரம்ங்கிறதுக்கு நம்ம இன்னும் படிக்கலையே. படிக்கும்போது எங்க ஆரம்பிச்சது, இந்த இங்கிலீஷையும் அதையும் பொருத்தியும் பார்க்கணும். அதான் அடிக்கடி சொல்றேன் நான். யார் படிச்சாலும் எங்க முடியுது. இப்ப நம்ம துயரம்ங்கிற ஒரு சொல் வந்துச்சா நம்ம படிச்சது இல்ல? இல்ல. அதுக்குதான் நான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்ல. கான்சியஸ் நம்ம எல்லாருக்குமே சொல்றேன், நான் உட்பட எல்லாருமே ரொம்ப கான்சியஸ். நன்றிங்க பவானி. அடுத்து 2 சென்டென்ஸ் அது ஒரே டைப். இஃப் வி சஃபர், தெரியுது நம்புறேன். ஓகே. If we suffer, it is because something in us has to be prepared for a rarer possibility of delight. If we stumble, it is to learn in the end the secret of a more perfect walking. என்ன ஒரு அழகான வார்த்தைகள் பாருங்க. நம்ம கஷ்டப்பட்டா எதுக்குன்னா, it is because something in us has to be prepared for a rarer possibility of delight. அப்போ பார்த்தா இப்ப கஷ்டப்படுறமா இருக்கும், ஆனா நமக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்து அநியமாகிறது, தயாராகிறது. எதுக்கு? ரேரர் பாசிபிலிட்டி ஆஃப் டிலைட். அப்படின்னா ஒரு அருமைன்னு நம்ம சொல்லணும்னா சூப்பர்ங்கிற அர்த்தத்தையே நம்ம சொல்லுவோம். அருமைனா அரிதான அதுதான். அரிதான ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு? ஒரு மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு நம்ம வந்து அணியப்படுத்துவதற்காக இப்ப சில கஷ்டங்கள் வரும். அது எப்படின்னு கேட்டா, எல்லாரும் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு எடுத்துக்காட்டுகள் என்னன்னா, அழுக்கான துணியை ஓங்கி ஓங்கி கல்லில் அடித்தால்தான் அது துவைத்து தூய்மையாகும். அது வந்து சஃபரிங் மாதிரி துணிக்கு தெரியும். கல்ல உளியில செதுக்கினாதான் அந்த உளி படப்பதான் அது ஒரு அழகான சிலை வரும். அதே மாதிரி தங்கத்தை நெருப்பில் புடம் போட்டால்தான் தங்கம் தூய்மையாக அது அணிகலன் செய்ய முடியும். இப்படி வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். அதே மாதிரி அது கொதிக்கிற இதுல அரிசி இதானாதான், அது வெந்து சோறானாதான் சாப்பிட முடியும். இப்படி சஃபர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டிலைட்டுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி if we stumble, it is to learn in the end the secret of a more perfect walking. எந்த குழந்தை எந்த அம்மா அப்பா துணையோடவோ பெரியவங்க துணையோடவோ நடந்தாலும் தானா நடக்கும்போது நம்ம சொல்ற வார்த்தையை தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லுவோம். அது அந்த மாதிரி ஒரு தடுமாறி நடக்கும். தத்தக்கா புத்தகா அந்த வார்த்தை கேட்டு 4 காலு, தானே நடந்து வந்தா 2 காலு, அப்புறம் வந்துட்டு 3 காலு, கடைசியில வந்து 8 காலுன்னு ஒரு விடுகதை மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 4 கால் ஆரம்பிச்சு 2 கால் வந்து அப்புறம் 3 கால் ஆகி 8 கால் ஆகும். அது என்ன உயிரினம்னு ஒரு கிண்டலா ஒரு விடுகதை மாதிரி கேட்பாங்க. குழந்தையில தவழும் போது 4 கால், அப்புறம் நடக்கும்போது 2 கால், வயதானா ஒரு இது வாக்கிங் ஸ்டிக் தடியை விடும்போது 3 கால் ஆயிடும். அப்புறம் இப்பெல்லாம் வேற மாதிரி 4 சக்கரத்தை சொல்லிக்கலாம். ஏன்னா கால் என்னால் சக்கரங்கிற பொருள் வரும். என்ன சொல்றேன் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அதிகாலையில அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். If we suffer, it is because அப்போ வந்து if we stumble, நம்ம தடுமாறினா அந்த குழந்தை வந்து தடுமாறி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதோட மசில்ஸ் எல்லாம் சரியாகி பேலன்சிங் வந்து அழகா வரும். அதே மாதிரி நம்ம சைக்கிள் கத்தும் போது நம்ம விழுந்திருப்போம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி சைக்கிளிங் கூட இது போடும். If we fall, it is to learn in the end the secret of a more perfect balancing அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சரிங்களா? அப்ப இது ரெண்டும். அதனால நம்ம வந்து ஏதாவது நம்ம இருக்கிற குறைகள், தவறுகள், துன்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது, துன்பப்படும் போது இன்னும் வந்து மேலும் ஒரு இன்பத்துக்காக அது நம்மை அணியப்படுத்துகிறது வச்சுக்கலாம். இன்னொன்னு தடுமாறினால் இன்னும் சிறப்பாக செய்வதற்காக நாம தடுமாறுகிறோம். இப்ப நம்ம படிக்கும்போது, சாவித்திரி எல்லாம் படிக்கும்போது எதுவுமே புரியாம, உச்சரிப்பு தெரியாம, சொற்கள் புரியாமல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் தடுமாறி எல்லாம் படிக்கும்போது இப்ப நமக்கு வந்து இன்னும் மேம்படுறோம். தினம் படிக்கிற நிலைமை, தினம் எழுதுற நிலைமை,
அதுலயும் இப்ப அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்லாம் மனப்பாடம் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க சொல்லும் போது வரிகள் விட்டு போனா, வார்த்தை விட்டு போனா, இந்த இடத்துல இந்த வார்த்தை வரணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதெல்லாம் தான் இதா இருக்கு. இது எனக்கு அது இது மூவ்மெண்ட் வராதனால ரொம்ப ஓடிடுச்சு. ஏன்னா சுத்தமா மூவ் ஆகாம இருக்கு. காலையிலிருந்து சிறு சிறு போராட்டங்கள். ஒருவேளை இது இன்னும் நல்லா இருக்கும். எங்கேயோ போய் நின்று சார் இப்ப நம்ம தத்தி தத்தி தடவி ஸ்ட்ரைட் ஆறோங்கிற மாதிரி அதுவும் பண்ணுது. அதுவும் பண்ணுதான். ஆனா நேரம் போகுது. அதான் எல்லாம் பொறுமை பொறுமை பொறுமைன்னு கத்துக் கொடுக்குறோம். என்ன பிரியாமா, அந்த ரெக்கார்டிங் என்னாச்சுன்னு பாத்தீங்களா? கேட்டீங்களா? சார் அது எனேபிள் ஆயிருக்குதான் சார். அது ஆக்சுவலி அந்த பீஸ் மட்டும் எப்படியோ டெலீட் ஆயிருந்திருக்கு சார். அது நான் உங்ககிட்ட கேட்கறீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஏதாவது டெலீட் பண்ணீங்களான்னு. நான் அதுக்குள்ள போறதே இல்லைங்களா? இல்ல டிரைவ்ல ஸ்டோரேஜ் கிளியர் பண்றதுக்காக உள்ளே போல நேத்திக்கு நைட்டு தான் அது தெரிய வந்தது. நான் அப்புறம் சொல்லலான்ட்டு இருந்தேன். அவரு நேத்திக்கு பண்ணி பார்த்தப்போ அப்லோட் ஆகுது மேடம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இன்னைக்கு நான் ஒரு நாள் மட்டும் போயிருக்கா? ஒரு நாளோட வீடியோ மட்டும் போயிருக்கா? எக்கச்சக்கமா போயிருக்கு சார். ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரி அப்படியே மிஸ் ஆயிருந்தது. ஒரு வீக் அப்படியே மிஸ் ஆயி எல்லாமே. ஓகே. இப்போ அதுதான், அது ஏதோ ஒரு காரணம். எனக்கு அப்புறம் இல்ல, ஒருவேளை அஞ்சனா அம்மாவும் இதுல இருக்காங்க. அவங்க ஏதாவது டெலீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல சார். இல்ல டெலீட் ஆகாம அதுவா என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. நம்ம யாரையும் இது சந்தேகப்படணும். அவங்க சீன்லயே இல்ல. அவங்க உள்ள வந்தாதானே அவங்க கிளாஸ்க்கும் வர்றதுல முடியுது இல்ல. ப்ராபபிலிட்டிஸ்ன்னு பார்த்தா என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. இது டெக்னிக்கல். இது கண்டிப்பா யாரையும் நம்ம எதையும் நினைக்க வேண்டாம். இல்லம்மா, நம்ம யாரும் ஒண்ணும் பண்ணணும் இல்ல. சம்டைம்ஸ் அது ஃபைல்ஸ் சேவ் ஆகாம இருக்கும் இல்லையா, அது மாதிரி சம்திங். அப்புறம் முன்ன சொல்லுவாங்க ஹார்ட் டிஸ்க்ல சில இடங்கள் சில ஏரியா இதுவா இருக்கும், கரப்டா இருக்கும், அதுல ரெக்கார்ட் ஆகாதுன்னு எல்லாம் என்ன ஆயிருக்கலாமோ தெரியல. அந்த ஹார்ட் டிஸ்க்கு செக் பண்ணவே there used to be a program check disk அப்படின்னு. Okay, the last sentence படிச்சிருக்கேன். Let us not be too furious a haste to acquire even peace, purity and perfection. இது ஒரு மத்தவங்க மியூட் போட்டுக்கங்க ப்ளீஸ், சவுண்ட் வருது. Let us not be too furious a haste. இது ஒரு வித்தியாசமான ஒன்று. நம்ம ஈவன் அமைதி, தூய்மை, மேன்மை அல்லது செம்மை, 3 சொல்லலாம். பெர்ஃபெக்ஷன் பொதுவாக செம்மைங்கிற சொல்ல பயன்படுத்தலாம், அது பூரணம்னு பயன்படுத்தலாம். பீஸ் அமைதி, பியூரிட்டி தூய்மை, பெர்ஃபெக்ஷன் மேன்மை அல்லது செம்மை அல்லது பூரணத்துவம். Let us not be too furious a haste to acquire even peace, purity and perfection. இதெல்லாம் உயர் குணங்கள். ஆனா இதையெல்லாம் அடைவதற்கு ரொம்ப வேகமா, கோபமான ஒரு பதற்றமான வேகத்தோட இருக்க வேண்டாம். அதையெல்லாம் அடைவதற்கு let us not be too furious a haste to acquire. இந்த டூங்கிறது நம்ம முன்னே பல தடவை பார்த்துருக்கோம். இந்த காஃபி இஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் அப்படின்னா குடிக்க முடியாத அளவுக்கு காஃபி சூடா இருக்கு அப்படிங்கிற பொருள்ல வரும். அதே மாதிரி இன்னொன்று so that நாட்ங்கிறதுக்கு டூக்கு ஈக்குவலண்டா கிராமர்ல சொல்லுவோம். ஸோ the coffee is so hot that I cannot drink. Well, let us not be so furious that we cannot acquire even peace or purity and perfection அப்படிங்கிற மாதிரி
படிக்கலாம். சரிங்களா? எவ்வளவு வரிகள் இருக்கின்றன அந்த இதுல பார்ப்போம். பேராகிராஃப் முடிக்கிறது பெரிய பாராட்டு போச்சு. சரி, இப்ப தமிழ்ல படிச்சதை நம்ம நிறைவு செய்வோம். ஏன்னா இதுல வந்து நிறைய கோளாறுகள் வருது இன்னைக்கு. அதனால தமிழ்ல போட்டிருக்காங்க படிச்ச வரிகள் மட்டும், அதோட படிச்சு நம்ம நிறைவு செய்வோம். இன்னைக்கு டெக்னிக்கல்லா பிரச்சனைகள் வருது. பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். யாருங்க சார்? பவானி அம்மாவே படிச்சுட்டுங்களா? எப்படி? பவானி அம்மா படிக்கிறோம். தஞ்சாவூர் சீனிவாசன் நல்ல வரிகள் போட்டிருக்காரு. டெய்லி ஒரு நிமிஷம் அதை படிச்சிருவோம். அதுவும் ஆனா எதுவுமே எனக்கு ஸ்கிரீனுக்கு வர மாட்டேங்குது. தஞ்சாவூர் சீனிவாசன் நீங்களே படிச்சிருந்தாரு. Okay, sir. Pain is the hammer of the gods to break a dead resistance in the mortal's heart. His slow inertia as of living stone. நன்றி நன்றி நன்றி. Thank you, sir. சார் இங்கே கூட ஒரு லைன் இருக்கு. Let not the impatient titan rise thy heart. எனக்கும் வந்து 6:20 மேலனா அந்த இம்பேஷன்ஸ் வர மாதிரி இருக்கு. கோச்சிக்காதீங்க. ஓகே, எல்லாம் நாளை பார்ப்போம். பொறுத்திருங்க. படிங்க பவானிமா. நாம் துயரத்துக்கு ஆளானால் அது ஆனந்தத்தின் அரியதொரு அனுபவத்துக்காக நம்மில் ஏதாவது பாகத்தை ஆயப்படுத்துவதற்காகவே இருக்கும். நாம் தடுமாறுவதும் இறுதியில் இன்னும் சிறப்பாக நடப்பதற்கான ரகசியத்தை நெக்ஸ்ட் பேஜ் படிச்சிடட்டுமா சார்? போடுவாங்க. ரகசியத்தை கற்றுக்கொள்வதற்காகவே இருக்கும். அமைதி, தூய்மை, முழுமை ஆகியவற்றை எய்துவதற்கும் கூட நாம் அளவுக்கு அதிகமாக அவசரப்படக்கூடாது. அவ்வளவுதான். நன்றிமா. தேங்க்யூ சார். கண்டினியூட்டி இருக்கு. ஆனா இப்ப நேரம் இல்லை. நாளை காலையில் நம்ம செய்வோம். நன்றி. அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். பிரியமா, நீங்க உங்களோட பிரசன்டேஷன் நிறுத்திருங்க. ஏன்னா நீங்க இருக்கும்போது அதுதான் முன்னாடி நிற்குது. இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே, இப்ப ஸ்ரீனிவாசன் அவரை தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசன் அனுப்பிச்சது பாத்தீங்கன்னா, பெயின் இஸ் த ஹேமர் ஆஃப் த காட்ஸ் டு பிரேக் அ டெட் ரெசிஸ்டன்ஸ் இன் த மார்டல்ஸ் ஹார்ட். இஸ் ஸ்லோ இனர்சியா as of living stone. அப்ப வந்து அந்த வலி என்ற சுத்தியலால் அவர் அடிக்கிறார். கடவுள்கள் வந்து உடைக்கிறார்கள். எதை உடைக்கிறாருன்னா, நம்ம மார்டல் இறக்கும் தன்மையுள்ள இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்கிறார்கள். அது டெட் ரெசிஸ்டன்ஸ். டெட்னா இங்க வந்து இறந்தங்கிறது பொருளோட டெட்ங்கிற மாதிரி அந்த ஒரு ரொம்ப மோசமான அந்த தடையை வந்து வலி என்ற பல பேர் வந்து பல துன்பங்களை சந்திச்சு ரொம்ப ரொம்ப வலுவானது நம்ம வாழ்க்கையில பல பேரை பார்த்துருக்கோம். இப்படிதான் இவ்வளவு கஷ்டத்துல அவர் இவ்வளவு நல்லா இருக்காரு, நல்ல தைரியமா இருக்காருன்னா அதுதான் காரணம். ஸ்லோ இனர்ஷியா அதாவது வந்து பெயின் இஸ் ஹேமர் டு பிரேக் ஸ்லோ இனர்ஷியா as of a living stone. அந்த ஒரு வாழும் கல்லு மாதிரி இருக்கும். அதனால அவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான். அந்த தாமதத்தை அந்த ஒரு
மெதுவா செய்யக்கூடிய தன்மையை கூட அது போக்குகிறதாக சொல்லலாம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி வணக்கம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். பிரியாமா அதை பெருசா காட்டுங்க. ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க யார் வேணா படிக்கலாம். இன்னைக்கு நான் மேக்ஸிமம் 6:50 or 6:55 பிஃபோர் 7 க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் பெயின் கேம் ஃபர்ஸ்ட், தென் ஒன்லி ஜாய் குட் பி. இதே வரிகளுக்கு